ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம கார்டனை ஒரு வாட்டி சுற்றி பார்ப்போம். நான் என் தோட்டத்தில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய லைக்ஸு, கமெண்ட்ஸு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது எல்லாத்துக்கும் பெரிய தேங்க்ஸுங்க. ஸோ நம்ம சேனலில் 3rd டிசம்பர் அன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் க்ராஸ் ஆனது. அதுக்கப்புறம் இப்போ நிறைய வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன லைக்ஸு, கமெண்ட்ஸு அதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். அது ஸோ நிறைய வியூஸ் போகலனாலும் பரவாயில்ல, பார்க்குறவங்க கட்டாயம் ஒரு லைக் கொடுக்குறீங்க, ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கேப்சிகம் பிளான்ட்டு. இது சீடு போடலை, நான் நம்ம வீட்டில் வாங்கிட்டு சமைச்ச அந்த கேப்சிகமுடைய விதைங்களை தான் போட்டு விட்டேன். இது நான் நினச்சேன் ஒரு முறை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது செத்து போயிடும்னு நினச்சோம். பார்த்தா அதுக்கப்புறமா அப்படியே வின்டரில் அப்படியே காஞ்சி வெறும் அந்த ஸ்டெம்மு மட்டும் நின்றுட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அதில் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமாக நான் பெருசாக எந்த ஃபெர்டிலைசர்ஸோ எதுவுமே கொடுக்கறதில்ல. நல்லா அரிசி கழுவின தண்ணி, மோர், இல்லைன்னா ஜூஸ் போட்ட அந்த பிளண்டரை கழுவி ஊற்றுறது, அதுக்கப்புறம் மோர் இந்த யோகட் டப்பாவை நல்லா கழுவிட்டு கொண்டு போய் ஊற்றுறது, அந்த தாங்க செய்கிறது. இது புதினா நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது விட்டா என் கார்டனை ஃபுல்லாகவே புதினாவே ஆக்கிரமிச்சிரும் போல இருக்குது. அவ்வளோ புதினா வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி அலசி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கவராக கொடுத்துட்டு ஓரளவுக்கு லிமிட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ மட்டும் வந்தால் போதுன்னு சொல்லிட்டு. இது வெங்காயம், நம்ம ஒயிட் ஆனியன்ஸு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது 6 மாதமாக இருக்குது. நான் வெங்காயம் இருக்கிறதே கிடையாது. ஏன்னா எப்போயாவது நான் வெங்காயம் வாங்க மறந்துட்டேன், எனக்கு ஒரு வெங்காயம் அவசரமாக வேணும் அப்படின்னா நான் இந்த கார்டன்லேருந்து எடுத்துக்குவேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மாட்டுக்கிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. 6 மாதம் இந்த வெங்காயம் வளர்ந்து 6 மாதம் கிட்ட அப்படியே இருக்குது. எனக்கு முக்கியமாக வெங்காயம் தான் தேவை. அதனால தான் நான் மற்றதையும் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேரெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லா நம்ம நேச்சுரலாக கடையில் வாங்குகிற ஆனியன் மாதிரியே அழகாயிரும். ஸோ நான் இது இப்போ ஒரு 3 ஆனியன் எடுத்தேன். 2 ஊத்தாப்பத்தில் போட்டேன், 1 கார சட்னி அரைச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் சாம்பார் வெங்காயமும் சின்னதாக அந்த சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா வெங்காயம், அதுலேயும் அந்த சைடில் ஓரத்தில் இருக்குது. அது மேலெல்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அது உள்ள சீடு இருக்குன்றதுனால அது உதிர்ந்து போயிடக்கூடாதுன்றதுனால அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி, நம்ம அதை திருப்பி வெங்காயம் போடணும் அப்படின்னா அந்த பூவை நல்லா உதுத்து லேசாக பறந்துடாமல் காய வச்சு அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். அதனால தான் அது மொட்டை மொட்டையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது பாருங்களேன், இது ஒரு காமெடியாக தோணும் உங்களுக்கு. ஒரே பாட்டில் அந்த குட்டி குட்டி கேப்சிகம் இருக்குது இல்லைங்களா, அதில் நாங்கள் ஒரு முறை ஒரு டப்பா வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் எல்லோ, ரெட்டு, க்ரீனு 3 இருந்தது. அது 3 சீடியும் கொண்டு போய் நான் போட்டேன். பார்த்தா அதுலேருந்து ஒரு 2 செடி வந்திருக்கு. ஸோ தக்காளி நிறையா ஹவர்ஸ் பண்ணியிருக்கேன். நான் அது தனியாகவே ஒரு வீடியோவாக போட்டுடுறேன். ஏன்னா தக்காளி இப்போதைக்கு சும்மா வீடியோக்காக ஒரு 2 எடுத்தேன். பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக ஒரு 5 கிலோவுக்கு மேலே தக்காளி இது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வெரைட்டி தக்காளி நாட்டு தக்காளி மாதிரியே இருக்கும். நல்லா இப்போ நம்ம ஊர்லலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு தக்காளினா ஒரு சிறு புளிப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும் இந்த தக்காளி வெரைட்டி. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயர் போட்ட தக்காளியில் ரோமா டொமேட்டோ, அப்புறம் இந்த பிளாக் கலரில் ஒரு தக்காளி இருக்கும் அது, அப்புறம் இந்த மாதிரி நாட்டு தக்காளின்ட்டு எல்லா தக்காளியும் போட்டிருந்தேன். எல்லாமே நல்லா வந்தது. இந்த வாட்டியும் தக்காளி நல்லா நிறையா வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா செடி போன வருஷத்தோடைய செடி. இது அதே மாதிரி தான் நான் நினச்சேன் இது செத்து போயிடும் போல இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தா திருப்பியும் இது வளர்ந்து இது இப்போ இதில் இப்போதைக்கு இருக்கிற பச்சை மிளகாயே 1 கிலோவுக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பச்சை மிளகாய்ங்களை கொஞ்சமாக நல்லா பெருசான உடனே லேசாக உப்பு தண்ணியில் நல்லா போட்டு நல்லா அலசி ஒரு காட்டன் டவல் மேலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து அதை நல்லா தொடச்சிட்டு அது மேலே இருக்க காம்பெல்லாம் எடுத்துட்டு
இதை வந்து நான் வந்து இந்த செல்ஃப் லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் போட்டுற போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து பச்சை மிளகா வந்து இங்கே வந்து இந்த மாதிரி பச்சையாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப காஸ்ட்லி. இது தாங்க நம்ம வீட்டு பொக்கிஷம்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேங்க. இது வந்து நம்ம வீட்டு கருவேப்பிலை செடி நல்லா வந்து வாசனையாக இருக்குது. இது வந்து வாங்கிட்டு வந்தப்போ கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தார். இப்போ வந்து இவருக்கு வந்து முக்கியமாக நீங்கள் கருவேப்பிலை செடி வச்சுருக்கீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் யோகட்டோ தயிரோ எடுத்து நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அடித்து மோர் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து அந்த கருவேப்பிலை செடிக்கு கொடுங்க. இங்கே வந்து இப்போ வந்து நம்ம கோல்ஸில் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கேப்சிகமுடைய விலை வந்து $8.90 கிட்டத்தட்ட $9. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 4-5 கிலோ கேப்சிகம் இருக்குது. ஸோ வந்து நம்ம தேவையானப்பெல்லாம் நான் ஒன்று எடுத்துக்கிறது. அதாவது வந்து நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வந்து இந்த சப்பாத்திக்கு போடுறோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு சப்ஜி, அதுக்கு முக்கியமாக சப்பாத்தி பரோட்டாக்கு பண்ணுற எல்லா கிரேவி, பன்னீர் கிரேவி முதற்கொண்டு இந்த கேப்சிகமில் ஒன்று எடுத்து போட்டு அப்படியே நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கட்டாயம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் தமிழில் பேசி போடுற இந்த வீடியோவுக்கு கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். எனக்கும் அது வந்து ஹாப்பியாக இருக்கும், அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் ஆஸ்திரேலியாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார்